24 மணித்தியாலத்திற்குள் இலங்கையில் நடைபெற்ற முக்கிய செய்திகள். 40 முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விரைவில் கைது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். போலி கடவுச்சீட்டு விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள உதவி கட்டுப்பாட்டாளர் மே 29 வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு. முல்லைத்தீவு காணி வர்த்தமானி வாபஸ். தமிழ் முஸ்லிம் எம்பிக்களின் ஒன்றிணைந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகும். பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் தெரிவிப்பு. தென்கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தராக பேராசிரியர் ஜுனைதீன் நியமனம். வேட்பாளர்களின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் செலவு மற்றும் வருமான அறிக்கைகளை சமர்ப்பிக்கும் காலம் இன்றுடன் நிறைவு. சமர்ப்பிக்காத வேட்பாளருக்கு ஆணைக்குழு எச்சரிக்கை. 15,000 மெட்ரிக் டன் யூரியா உரத்தை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி. பாராளுமன்ற பணியாளர்களின் உணவு கட்டணத்தில் திருத்தம். ஜூன் 1 முதல் புதிய கட்டணம் அமலுக்கு வருகிறது. இலங்கையில் மீண்டும் சிக்கன் குனியா நோய் பரவும் அபாயம் உள்ளதாக தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. முதல் 5 மாதங்களில் 1 மில்லியனை தாண்டியுள்ள இலங்கை சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை.